வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஆதியே துணை. ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த ஆன்மாவை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு பேர் தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா இருக்க அனைவருமே ஆன்மீகர் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான தாத்பரியம். அதே மாதிரி தான் மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதாவது 3 வகையான மருத்துவம் இருக்குது. அதாவது மேஜராக பார்க்க போனால் இப்போ அதில் அசுர வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவ வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இறை வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அசுர வைத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஹலோபதி. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா அதில் இமீடியட்டாக அசுர வேகத்தில் செயல்படக்கூடிய ஒரு மருத்துவம். அதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி தீர்வு வந்தாலும் வரும், வராவிட்டாலும் அதற்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் தேவ வைத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நோய் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சில இருக்கும். அதுவும் படிப்படியாக தான் அந்த நிகழ்வுகள். ஒரு நோய் அப்படின்னாலும் அது உடனே டக்குன்னு வந்துட போகிறதில்ல. அது படிப்படியாக நம்மளுடைய செயல்திறன்கள், அதே மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னாலேயும் தவறான அணுகுமுறை பழக்க வழக்கங்களாலேயும் நமக்கு அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒரு நாள் அது முற்றிலுமாக அதனுடைய செயல் இழப்பு திறன் குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியது. இப்போ இதே ப்ராசஸில் தான் அந்த தேவ வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே முற்றிலுமாக சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது தான் இந்த தேவ வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு உதாரணமாக அது என்னென்ன தேவ வைத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவம், அதே மாதிரி முத்திராஸ், அந்த மாதிரி வர்மம், இந்த மாதிரி மருத்துவ முறைகள்லாம் தேவ வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இறை மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீலிங், அதாவது ஹீல் பண்ணுறது, ஒருத்தரை பார்த்தே ஹீல் பண்ணுறது, அந்த மாதிரி தொட்டு ஹீல் பண்ணுறது. அந்த மாதிரி அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரேக்கி, அதாவது எனர்ஜி மூலியமாக அதாவது பிரபஞ்ச இறை நம்பிக்கையின் மூலமாக நம்மளுடைய இந்த எனர்ஜியை, காஸ்மிக் எனர்ஜியை அப்படியே கிரகித்து ஒருத்தருக்கு செலுத்துவதன் மூலியமாக, ஹீலிங் பண்ணுவதன் மூலியமாக குணப்படுத்தக்கூடிய நோய்களை தான் நம்ம இறை வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அந்த செய்யக்கூடியவர்கள் மனோபாவம் ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் ஒத்திசைவில் இருக்கும் பொழுது இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டுமல்ல, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, இமீடியட்டாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்டும் கிடைக்கும். அப்போ இப்படிப்பட்ட மருத்துவ முறைகளை இருக்குது. இறைத்தன்மையில் அவங்கவுங்க மனோபாவத்துக்கு தகுந்தபடி, நம்மளுடைய உணர்வு நிலைக்கு தகுந்தபடி, நம்ம கால நேரங்களுக்கு தகுந்தாற் போல் இந்த முறைகள் அமையுது. நம்ம அமைத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிறத நாமளும் புரிஞ்சு கொண்டு இந்த விதத்தில் நமக்கு யாருக்கு எது பயனளிப்பதாக இருக்கிறது, இது நமக்கு தேவை அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை சிறப்புடையதாகவே அமையும். அப்படிங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு வாழலாம். நன்றி. இன்புற்று வாழ்க.